Good morning, 6th standard students. Today in your English class, we are going to see term 3, lesson number 1, poem Indian Seasons. So, இது வந்து உங்களோட term 3 bookல இருக்கிற first lesson ஓட poem Indian Seasons பத்தி படிக்க போறோம். அதாவது நம்ம இந்தியால என்ன மாதிரியான seasons இருக்கு, weather என்னென்ன weather எல்லாம் இருக்கு அப்படின்றது தான் seasons. So, Indian seasons பத்தி தான் நம்ம இந்த poemல பார்க்க போறோம். Before getting into the poem, there is a small warm-up exercise. There is a crossword puzzle. நீங்க வந்து இங்க வந்து ஒரு crossword box கொடுத்திருக்காங்க. இந்த boxல இருந்து நீங்க seasonsக்கு ரிலேட்டடான words வந்து you have to find out and circle it. Example பாருங்க. Firstல வந்து பாத்தீங்கன்னா CLOUD cloud. Cloud வந்து it is related to rainy season இல்லையா? So இத வந்து நீங்க circle பண்ணணும். Next வந்து பாத்தீங்கன்னா SUNNY sunny. Sunny வந்து பாத்தீங்கன்னா it is related to summer season. So இத வந்து நீங்க circle பண்ணணும். Next வந்து பாத்தீங்கன்னா WET wet. So இத நீங்க circle பண்ணிக்கோங்க. This is also related to rainy season. So இந்த மாதிரி நிறைய இதுல வந்து seasonsக்கு ரிலேட்டடான words வந்து இந்த crossword boxல இருக்கு. So நீங்க இத find out பண்ணுங்க. இன்னொரு example பாருங்க RAIN rain. Next WIND wind. So அந்த மாதிரி நிறைய இருக்கு. So you have to find out and circle it and then write in these blanks. So எல்லாமே வந்து seasonsக்கு ரிலேட்டடான words தான். So you have to find out and write. Next வந்து பாருங்க, just give a thought. What day is it? So we feel thirsty on. எப்ப நம்மளுக்கு ரொம்ப தண்ணி தாகமா எடுக்குமோ அது என்ன season? On a sunny day. Sunny day or summer dayல தான் நம்மளுக்கு ரொம்ப thirsty-ஆ இருக்கும். Next we use an umbrella on a எப்ப நம்ம umbrella யூஸ் பண்ணுவோம் அதை இங்க எழுதணும். We sail paper boats on a நம்ம வந்து பேப்பர்ல போட் செஞ்சு நம்ம எந்த சீசன்ல வந்து நம்ம விடுவோம். ஸோ அதை நீங்க இங்க எழுதுங்க. We fly kites on a நம்ம வந்து kites அதாவது காற்றாடி வந்து எப்போ விடுவோம்னா ரொம்ப காத்து நல்லா அடிக்கும் போது தான் காற்றாடி வேகமா மேல பறக்கும். ஸோ அது என்ன சீசன் அதுவும் நீங்க இங்க எழுதணும். So this is your warm-up exercise. Next we'll get into the poem Indian Seasons. Summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet. So summerனா நம்ம எல்லாருக்குமே தெரியும். சம்மர் அப்படின்றது வந்து வெயில் காலம். வெயில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எதனாலனா சன் வந்து ரொம்பவே வந்து நம்மளோட இந்தியன் சீசனில் வந்து சன்லைட் வந்து ரொம்ப அபண்டண்ட்டாக கிடைக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சரும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சம்மர் கம்ஸ் இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட். பிளேஸ்னா வந்து கொழுந்து விட்டு எரியிறத நம்ம பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சம்மர் சீசனில் வெயில் ஹீட் சூடு எப்படி இருக்கும், நல்லா கொழுந்து விட்டு எரியிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து சொல்றாங்க. வித் சன்னி ஸ்மைல்ஸ். சன்னி ஸ்மைல்ஸ் அப்படின்னா வந்து சன் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி பிரைட்டா நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ற மாதிரி இருக்கு, அதுதான் வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட். ஸோ நார்மலாகவே வந்து சம்மர் சீசனில் வந்து டஸ்ட் நிறைய இருக்கும். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ சம்மர் கம்ஸ் இன் அ பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டான்ஸா. Then seasons change to muddy roads, monsoons and mangoes, leapfrogs and toads. So summer முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன சீசன் வரும்னா ரெய்னி சீசன் வரும். ஸோ ரெய்னி சீசன்ல வந்து ரோடு எப்படி இருக்கும்னா ரொம்ப சகதியா இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து மட்டி ரோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ தென் சீசன்ஸ் சேஞ்ச் டு மட்டி ரோட்ஸ், மான்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ். ஸோ மான்சூன்னாலே வந்து நமக்கு வந்து நல்லாவே தெரியும், அதாவது இந்த மழைக்காலம் எப்போ வருமோ அதுதான் நம்ம மான்சூன்னு சொல்றோம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் வந்து வந்த மேங்கோஸ் எல்லாம் இந்த ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா வந்து நல்லா ரைப் ஆகி நல்லா நம்மளுக்கு இருக்கும். அண்ட் தென் லீப் ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ். ரெயின் வந்தாலே நம்ம என்ன பார்க்க முடியும், தவளை ஃப்ராகை வந்து பார்க்க முடியும். ஸோ லீப் ஃப்ராக்ஸ்னால் குதித்து குதித்து போகிற தவளை. அண்ட் தென் டோட்ஸ். டோட்ஸ் அப்படின்றது என்னன்னா அதுவும் ஃப்ராக் மாதிரி இருக்கிற ஒரு வகையான ஒரு ரெப்டைல் தான், அதுவும் மழைக்காலத்தில் தான் இருக்கும். ஸோ லீப் ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ் இது எல்லாமே வந்து மழைக்காலங்களில் இருக்கிற ரெப்டைல்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டான்ஸா பாருங்க. Spring is pretty but short and sweet.
when you can smell the grass from your garden seat. So rainy season முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங் வரும். ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது வந்து வசந்த காலம் அப்படின்னு சொல்றோம். வசந்த காலம் அப்படின்றது எப்படி இருக்கும்னா ரொம்ப மழை இருக்காது, அட் த சேம் டைம் ரொம்ப வெயிலும் இருக்காது, ரொம்ப பிளசண்டா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்ப்ரிங் சீசன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபார் அ ஷார்ட் பீரியட் தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நல்லா கிராஸோட ஸ்மெல் எல்லாமே வந்து உங்கள் கார்டன்லேருந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம். ஆட்டம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இலையுதிர் காலம். அதாவது வந்து ஃபுல்லாக வின்டர் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்களில் இருக்கிற இலைகள் எல்லாமே உதிர்ந்துடும் கம்ப்ளீட்டாக. ஸோ அதுதான் வந்து ஆட்டம், இலையுதிர் காலம்னு சொல்கிறோம். ஆட்டம் இஸ் இங்கிலீஷ் இன் ரெட், எல்லோ அண்ட் ப்ரௌன். Autumn is Indian whenever leaves fall down. So autumn வந்து இங்கிலீஷ், அதாவது வந்து மேலை நாடுகள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம், இங்கிலீஷ் கண்ட்ரீஸ், பிரிட்டிஷ் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் ஆட்டம் அப்படின்றது எப்படி இருக்கும்னா அவங்க அந்த நாட்டில் இருக்கிற மரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெட், எல்லோ அண்ட் ப்ரௌன் கலர்ல வந்து லீவ்ஸ் இருக்கும். பட் நம்மளோட இந்தியாவில் இருக்கிற ஆட்டம் சீசன் எப்படி இருக்கும்னா மரங்கள்ல இருக்கிற இலைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக உதிர்ந்து போயிடும். ஸோ மரங்கள் வந்து இலைகளே இல்லாமல் வெற்றா இருக்கும். அதுதான் வந்து இந்தியாவில் இருக்கிற ஆட்டம் சீசன். ஸோ இதுதான் வந்து இந்த போயம்ல வந்து டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் இன் இந்தியா பற்றி ஆத்தர் எழுதியிருக்காங்க. இந்த போயம் எழுதின ஆத்தர் வந்து நிஷா டைரின். ஸோ ஒன் மோர் டைம் நான் இந்த போயம் வந்து ரீட் பண்ணி காமிக்கிறேன். ப்ளீஸ் லிசன் டு இட். இந்தியன் சீசன்ஸ். Summer comes in a blaze of heat with sunny smiles and dusty feet. Then seasons change to muddy roads, monsoons and mangoes, leapfrogs and toads. Spring is pretty but short and sweet when you can smell the grass from your garden seat. Autumn is English in red, yellow and brown. Autumn is Indian whenever leaves fall down. Written by Nisha Dairin. So very easy poem, easy to understand and easy to read. ஸோ நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி பாருங்கள், நல்லா சத்தமாக படித்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களால் வந்து ஒரு போயம் அழகாக படிக்க முடியுதா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வில் கோ இன் டு த எக்ஸசைஸ். ஸோ ஏ எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் த போயம் அலவுட். ஸோ நீங்கள் வந்து போயமை நல்லா சத்தமாக படிச்சு பார்க்கணும். அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் பி எக்ஸசைஸ் வந்து விச் சீசன் am I? Read the poem, understand and solve the riddle. ஸோ இங்கே வந்து ஒரு 5 riddles கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே போயம்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது படிச்சுட்டு அது என்ன சீசன்னு நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ மேக் த ஃபீட் டஸ்டி. ஸோ டஸ்டியாக எப்போ இருக்கும்னா சம்மரில் தான் இருக்கும். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து சம்மர் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் frogs and toads will visit when I am there. ஸோ frogs and toads எப்போ வரும்னு நம்ம பார்த்தோம்னா ரெய்னி சீசனில் தான் நம்ம வரும்னு பார்த்தோம். ஸோ ரெய்னி சீசன் எழுதணும். ஐ எம் pretty ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஸோ ஷார்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கிற சீசன் வந்து ஸ்ப்ரிங். ஸோ ஸ்ப்ரிங்னு இங்கே எழுதணும். ஐ மேக் யூர் கார்டன் ஸ்மெல் ஸ்வீட். ஸோ இதுவும் வந்து ஸ்ப்ரிங் சீசன் தான், அதை இங்கே நீங்கள் எழுதணும். லீவ்ஸ் வில் wither because of me. ஸோ எப்போ வந்து லீவ்ஸ் வந்து மரங்கள்லேருந்து கொட்டும் ஆட்டம் சீசனில் தான், இலையுதிர் காலம். ஸோ ஆட்டம் சொல்லி நீங்கள் இங்கே எழுதணும். ஸோ இது வந்து பி எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளாசரி. க்ளாசரியில் வந்து ரொம்ப கம்மியான வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படித்து கண்டிப்பாக கிளாஸ் ஒர்க் நோட் புக்கில் எழுதணும். நெக்ஸ்ட் சி எக்ஸசைஸ் பாருங்கள். ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. ஸோ உங்களுக்கு போயம்லேருந்து சர்டைன் லைன்ஸ் எடுத்து கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து யூ ஹாவ் டு டேக் ஹெல்ப் ஆஃப் அ கைட் அண்ட் ரீட் தீஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் டி எக்ஸசைஸ். பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ரைட் தெம் இன் த டேபிள். ஸோ ஸ்டான்ஸா 1ல ரைமிங் வேர்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதணும். இதுவும் ரொம்ப ஈஸி தான், நீங்கள் போயம் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ்னால் நம்ம சொல்லும்போது ஒரே மாதிரியாக சவுண்ட் வரக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட், ஃபீட் இது ரைமிங் வேர்ட்ஸ். கம்ஸ், ஸ்மைல்ஸ் இதுவும் ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ இதை எடுத்து நீங்கள் அந்த பாக்ஸில் எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 2ல வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸ், டோட்ஸ். ஸோ இதையும் நீங்கள் அங்கேருந்து எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டான்ஸா 3ல வந்து ஸ்வீட், சீட் இதையும் நீங்கள் அந்த பாக்ஸில் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன், டவுன்.
ஸோ இதுதான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ், இந்த போயமில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட், ஃபைண்ட் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் alliteration and write them in the blanks. ஸோ alliteration அப்படிங்கிறது என்னன்னா, ஒரே லெட்டர் ஒரே லைனில் ஒரே லெட்டரில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகி வந்ததுன்னா அதுதான் வந்து alliteration. ஃபார் எக்ஸாம்பிள், in a blaze of heat with sunny smiles. ஸோ இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா sunny smiles ரெண்டுமே எஸ்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து alliterated words. ஒரே லெட்டர், அதாவது எஸ் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் ஒரே லைனில் ரிப்பீட் ஆகி வர்றது தான் வந்து உங்களுக்கு alliteration. ஸோ இங்கேயும் எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட் இருக்கு, திருப்பி இந்த லைன்லேயே இன்னொரு எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட் இருக்கு. ஸோ இது ரெண்டும் தான் alliterated words. அதை இங்கே எடுத்து எழுதணும். அதே மாதிரி இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, டு muddy roads, monsoons and mangoes. ஸோ மான்சூன்ஸும் எம்ல ஸ்டார்ட் ஆகுது, மேங்கோஸும் எம்ல ஸ்டார்ட் ஆகுது ஒரே லைன்ல. ஸோ இதுதான் alliterated words. அதை இங்கே எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட், spring is pretty but short and sweet. ஸோ இந்த லைன்ல வந்து எஸ்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஷார்ட் அண்ட் அனதர் எஸ்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்வீட். ஸோ இது ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு alliterated words. நெக்ஸ்ட் வந்து எஃப் எக்ஸசைஸ் பாருங்க. இதில் வந்து சர்டன் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எல்லாமே ஒரு சென்டென்ஸில் எழுதக்கூடிய கொஷின்ஸ் தான். என்னோட ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, நீங்களாவே உங்களோட ஓனாகவே எழுதலாம். நேம் த சீசன்ஸ் மென்ஷன்ட் இன் த போயம். போயமில் என்னென்ன சீசன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க? சம்மர், மான்சூன், ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம். மான்சூன் அப்படிங்கிறது ரெய்னி சீசன், அதுதான். ஸோ அதை இங்கே எழுதணும். வாட் டஸ் த சம்மர் பிரிங்? சம்மர் வந்து என்ன கொண்டு வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ த சம்மர் பிரிங்ஸ் பிளேஸ் ஆஃப் ஹீட் அண்ட் டஸ்டி ஃபீட். ஸோ அதுதான் நீங்கள் இங்கே எழுதணும். இது எல்லாமே போயம்லேருந்து எடுத்து எழுதுறது தான். விச் வேர்ட் ரெஃபர்ஸ் டு ரெயின்? ரெயினை எந்த வேர்ட் வந்து போயம்ல ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மான்சூன் தான் வந்து ரெயினை ரெஃபர் பண்ணுது. அது செகண்ட் ஸ்டான்ஸா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். Why does the poet say the spring is pretty? ஸ்ப்ரிங்கை வந்து ஏன் pretty அப்படின்னு poet சொல்றாங்கன்னு கேட்டா, because the spring is short and sweet. ஸோ அதுதான் நீங்க இங்க எழுதணும். Next, when is it autumn in India? Why does the poet says this? Is there an autumn season in India? So autumn season வந்து இந்தியால எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா when the leaves wither. அதுதான் வந்து இந்தியால autumn season, இலையுதிர் காலம். ஸோ இது எதுக்காக poet சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அதாவது மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ்ல autumn வந்து வேற மாதிரி இருக்கும், இங்கே வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அதை அவங்க மென்ஷன் பண்றாங்க. Next, G exercise. How does the poet describe the Indian seasons? Write in your own words in about 100 or 150 words. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு paragraph question. So please take help of a guide and study these paragraph question. So இதுதான் வந்து உங்களுக்கு இந்த poem. So we have completed this poem and then all exercises. Poem read பண்ணி பார்த்துட்டு எல்லா exercisesum complete பண்ணிட்டு you have to finish. ஏதாவது doubts இருந்தா comment பண்ணுங்க. I'll clarify your doubts and thank you for watching this video.